வணக்கம் அன்பான உறவுகளே, மாலை வணக்கம். எனக்கு ஒரு சின்ன பதிவு என்னென்னா, குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமை அதுவாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு எதிராக என்ன விதமான வன்முறையாக இருந்தாலும் சரிங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இது 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 இன்றைக்கி தான் இருக்குன்னு இல்லை, இருந்துட்டு தான் இருக்குது நம்ம சொசைட்டியில். அதை பற்றி நம்ம யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு தான் என்னோட கருத்தை பதிவிட போகிறேன். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ரூட் காஸ் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. அதோட அந்த பிரச்சனைக்கான ஆணிவேர் என்ன, ஸோ இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுது அப்படின்னா அடிப்படையில் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் சொல்கிறேன். உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். பொதுவாக ஃபஸ்ட்டு திங், குழந்தை ஃபேமிலிக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தைய டேக் கேர் பண்ணுறது. ரெண்டாவது, அந்த மாதிரி குழந்தைங்கள வெளியே யாராவது எடுத்துகிட்டு போகிறத பார்த்தாலும், அவங்க சொந்தக்காரங்களாகவே இருந்தாலும் நெய்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்க மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் யார் என்னன்னு கேட்டு அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது கூட தப்பில்லைன்னு தாங்க தோணுது. ஏன்னா நடந்த பின்னாடி ஃபீல் பண்ணுறதை விட இது தப்பில்லைன்னு தோணுது. ஸோ கூட இருக்கிற சொசைட்டி டேக்கிங் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபஸ்ட்டு ஃபேமிலி டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதோட அரசாங்கத்தோட பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு பேசிக்காக காரணம் அதிகமான போதை பழக்கங்களும் ப்ளஸ் இந்த மாதிரி தவறான வெப்சைட்ஸில் குழந்தைங்களை பற்றின வெப்சைட்ஸு, பொதுவாகவே இந்த செக்ஷுவல் கண்டென்ட் அதிகமாக பார்த்து அதுக்கு அடிக்ட் ஆகி அந்த ஒரு காரணங்களால தான் இது போன்ற குற்றங்களும் நடக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணலான்னா, கண்டிப்பாக அதை மானிட்டர் பண்ணுவாங்க. போதைப்பொருள் மற்றும் இந்த மாதிரி அப்ரூவ் ஆகாத வெப்சைட்டில் இருக்கிற செக்ஷுவல் கண்டென்ட்டு இதெல்லாமே கம்ப்ளீட்டாக தடை பண்ணிட்டாங்கனாலே ஓரளவுக்கு தான் நான் சொல்ல வரேன், கட்டுக்குள் கொண்டு வர முடியுங்க. அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் அப்படி சாகிறத பார்க்கும்போது ரொம்ப வலிக்குதுங்க. ஒரு தாயை டெஃபினட்டாக வலிக்குது. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லைங்க, நாம் பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிலேட்டிவ்ஸோட அம்சாலும் சரி, நீங்கள் கண்காணிச்சிட்டே இருங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். அந்த குழந்தைய நீங்கள் வளர்ப்பீங்கன்ற காரணத்தால் தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதுதான் என்னோட கருத்து. நன்றி.